ரா என்ற எழுத்து நாராயணன் என்ற சொல்லில் இரண்டாவது எழுத்து. ம என்ற எழுத்து நமச்சிவாய என்ற சொல்லில் இரண்டாவது எழுத்து. ராம என்ற ஒரு வார்த்தையை நாம் சொன்னால் திருமாலையும் சிவபெருமானையும் வழிபட்ட புண்ணியம் நமக்கு கிடைக்கும். நமக்காக திருமாலே மானுட அவதாரம் எடுத்து நற்குணங்களோடு வாழ்ந்து சுக துக்கத்தை அனுபவித்த ஸ்ரீராமச்சந்திர பிரபுவின் காவியம்தான் ராமாயணம். அயோத்தியா பப்ளிகேஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் குழந்தைகளுக்கு உலக அளவில் ராமாயணத்தில் போட்டி நடத்துகிறது. அவர்களுடைய சித்திர ராமாயண புத்தகத்தில் உள்ள படங்கள் குழந்தைகளுக்கு ராமாயண காவியத்தை எளிமையாக சொல்கிறது. ராமச்சந்திர மூர்த்தியை போல நல்ல குணத்துடன் நமது குழந்தைகள் வளர வேண்டும் என்பதற்காக வால்மீகியின் ராமாயண காவியத்தை சித்திரங்களுடன் புத்தகமாக வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த புத்தகத்தில் உள்ள படங்களுடன் ராமாயண காவியத்தை கூறுகிறேன் வாருங்கள். வால்மீகி ஆசிரமம் தமசா நதிக்கரையில் அமைந்திருந்தது. ஒரு நாள் நதிக்கரைக்கு அவர் நீராடச் சென்றார். அங்கு ஒரு மரத்தில் 2 கிரவுஞ்ச பறவைகள் அன்பில் திளைத்திருந்தன. அதனை பார்த்து கொண்டிருந்த நொடியில் வேடன் அம்பு எய்தி ஆண் பறவையை கொன்றான். துணை பறவை அழுதது. இந்த சோக காட்சியை கண்ட வால்மீகி, ஜோடி பறவைகளில் ஒன்றை துடிக்க கொன்ற நீ இந்த பறவை போலவே அற்ப ஆயுசில் மடிவாய் என வேடனை சபித்தார்.